லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான ஆட்சியை உங்களுடைய மையமான கோஷமாக வையுங்கள். ஏன்னா அதுக்கு இவங்க 2 பேராலும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனாலதான் ஆதவ் அர்ஜுனாவை பர்சனலா திட்டிட்டு இருக்காங்க, பிளாக் டிக்கெட்டை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2க்குமே நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறோம் அல்லது இனிமேல் தருவோம் என்று நான் எழாது. ஏன்னா அவ்வளவு உடைநாட்டம் எடுத்த ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழல். இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, எனக்கு முன்னால பேசுறாங்களே, தியாகி அவருடைய புக்கு ராயல்டி வாங்கறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்கன்னு. ஆக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. ஊடகங்கள் அடிமை ஊடகங்களா இருக்கு. ஊடகம் என்பது இன்னைக்கு பெண் நிறுவனத்தின் கைப்பாவையாக செய்யப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியுது. அதனால் நீங்கள் நிறைய பேசுங்க, செய்யுங்க. ஆனால் உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், மைய புள்ளி என்னவா இருக்குன்னா, 2 பேருமே அலறக்கூடியது, பதில் சொல்ல முடியாதது, லஞ்ச லாவண்யமற்ற நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவோம் என்பதை உங்க மைய புள்ளியா வச்சிங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.